தாம்பரத்தில் லோன் செயலியில் கடன் வாங்கிய பெண் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாதன் காரணமாக ஏற்பட்ட மன உளைச்சலில் பெண் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடைய நிகரான செய்தியாளர் சுரேஷ், பின்னணி என்ன? அதாவது தேவப்பிரியன் ஆன்லைனில் 10 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கிய பெண் ஒருவர் தற்போது தற்கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது சென்னை தாம்பரம் அடுத்த வரதபுரம் பகுதியில் வசித்து வருபவர் நடராஜன், புனிதா இவர்களுக்கு ஒரு பெண் உட்பட 2 மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் சிறுக கடந்த 3 வருடங்களாக 10 லட்சம் ரூபாய் ஆன்லைனில் 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் வீட்டு கடனும் அதிகரித்து வந்த நிலையில் வீட்டு கடனும் செலுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு மன உளைச்சல் ஏற்பட்டு கணவன் மனைவியும் இருந்து வந்தன. இந்த நிலையில் நேற்று கடன் கொடுத்தவர்கள் ஆன்லைன் மூலம் கடுமையாக திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான புனிதா வீட்டில் படுக்கைகளில் சென்று வெகு நேரமாக ஆகியும் வெளியில் வராததால் சந்தேகமடைந்த கடன் கதவை தட்டி திறக்காததால் அக்கம் பக்கத்தின் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது தூக்கில் தொங்கியதாக புனிதா இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனே இது குறித்து மணிமங்கலம் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தகவலின் அடிப்படையில் சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்த மணிமங்கலம் போலீசார் உடலை கைப்பற்றி உடல்கூறு ஆய்வுக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான தகவலுக்கு நன்றி சுரேஷ்.